கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோன்னு எப்படி அதை புரிஞ்சிக்கலாம்? வேதத்தின்படி எப்படி புரிஞ்சிக்கலாம்? பார்த்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ லேசான ஒரு காரியம் கிடையாது. இது ஒரு ஆழமான சத்தியம், இது ஒரு ப்ரொஃபவுண்டு ஒரு மிஸ்ட்ரி. இதை பற்றி பவுல் சொல்லுகிறார், இது ஒரு ரகசியம். மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறது தான் மிகவும் பெரிய ஒரு ரகசியன்றார். இது ரொம்ப ஒரு ஆழமான சத்தியமாக இருக்கிறதுனால வேதமே பார்த்தீங்கன்னா சில படங்கள், சில பிக்சர்ஸை வச்சு நமக்கு இதை விளக்கி தருகிறது. சில படங்கள், பிக்சர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், உதாரணங்களை வைத்து கொண்டு இந்த போதனையை நமக்கு போதிக்குது. முதல் உதாரணம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு உதாரணம், ஒரு படம் என்னன்னா, ஆதாமுக்குள்ள எப்படி இருந்தோமோ அப்படியே அந்த விதத்தில் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு படத்தை பார்த்தா பத்தாது, பலதை பார்க்கணும். இன்னொரு படம் இது எப்படி இருக்குன்னா, நம் கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற இந்த இணைப்பு வந்து திருமண இணைப்பை போல இருக்கு. மேரேஜ் யூனியன், திருமண இணைப்பு. திருமணத்தை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டாகிற இணைப்பு எப்படி இருக்குதோ அது போல, அப்படியே சேம்னு கிடையாது, அது போல இன்னொரு படம், கிறிஸ்துவே திராட்சை செடி, நாம் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்த அந்த யூனியன் பாருங்க. ஒருவன் என்னிலும், நாம் வந்து அவருக்குள்ள, நான் அவனிலும், அவர் நமக்குள்ள நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி தருகிற வாழ்க்கை எப்படி உண்டாவது? நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். சரி, எப்படி நிலைத்திருக்கிறது? நிலைத்திருக்கிறதுனா தொடர்ந்து கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொன்னேன். எப்படி தொடர்ந்து கிறிஸ்துவோடு இருக்கிறது? யோவான் 15:7 இயேசுவே அங்கே க்ளூ கொடுக்கிறார். எப்படி தொடர்ந்து அவரில் நிலைத்திருக்கிறது, எப்படி அவர் நமக்குள்ள தொடர்ந்து நிலைத்திருக்கிறார் பாருங்க, கவனிங்க. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்ப எப்படி கொஞ்சம் மாத்தி சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அதாவது அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருப்பது அவரே நிலைத்திருப்பதற்கு சமம். அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருப்பது அவரே நமக்குள்ள நிலைத்திருப்பதற்கு சமம். இதுதான் க்ளூ. எப்படி அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது, எப்படி அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார்? அவர் வார்த்தை மூலமாக. வார்த்தை மூலமாக என்ன அர்த்தங்க? 1 யோவான் 2:24 பாருங்க. 1 யோவான் 2:24 வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அதே யோவான் தான் இங்க சொல்றாரு, ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனில் நிலைத்திருப்பீங்க, பிதாவில். ஆதி முதல் கேள்விப்பட்டது என்னங்க? அடிப்படை கிறிஸ்தவ சத்தியம். ஆதி முதல் கேள்விப்பட்டது என்னங்க? கிறிஸ்து யாரு, ஏன் வந்தார், என்ன செய்தார், அதனால நமக்கு என்ன ஆச்சு, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பில் எப்படி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம், அவர் எப்படி திராட்சை செடி, நாம எப்படி கொடி. இதுதான் ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது. யோவான் எழுதுறார், வயசாயிட்ட பிறகு எழுதுறார், ஆதி முதல் கேள்விப்பட்டதில் நிலைத்திருந்தானா இந்த அடிப்படை கிறிஸ்தவ போதனையில தொடர்ந்து நிலைத்திருங்க. போதனையை பெற்றேங்க, கேட்டீங்க, உங்களுக்கு தெரியும், அதை விட்டு போயிடாதீங்க. அதான் அர்த்தம். அதனால்தான் கிறிஸ்தவ போதனைக்கு பாருங்க, இந்த போதிக்கிறதுக்கு முதல் இடத்தை நம்ம கொடுக்கிறோம். இதுல நிலைத்திருந்தா நீங்க என்னில் நிலைத்திருக்கிறீங்க என்றார். இப்படிப்பட்ட சத்தியங்களில் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். ஓகே, ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இப்போ பல படங்களை பார்த்தோம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு அது புரியும். இது வந்து ஆதாமுக்குள்ள நாம் எப்படி இருந்தோமோ அது போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஒரு திருமண இணைப்பு எப்படி இருக்குதோ அது போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இந்த இணைப்பு இருக்குது. ஒரு தலைக்கும் சரீரத்துக்கும் எவ்வளோ நெருக்கமான ஒரு இணைப்பு, ஒரு செடிக்கும் கொடிக்கும் எவ்வளோ நெருக்கமான இணைப்பு. அந்த உயிர் சக்தி அங்கிருந்து தான் வருது, இந்த பலன் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பில் நாம் இருக்கிறோம்.
இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஆனாலும் பாருங்கள், இதை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு பெரிதான ஒரு மேன்மையான சத்தியம். பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரிது. எந்த ரகசியம்? கிறிஸ்துக்கும் சபைக்கும் இருக்கிற இந்த உறவு பெரிதான ஒரு ரகசியம். கொலோசியர் 1:27 வாசிப்போம். 1:26-27. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். காலங்காலமாக மறைக்கப்பட்ட இந்த ரகசியம் இப்போ வெளிப்பட்டிருக்கு. என்ன அந்த ரகசியம்? பெரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். யூனியன் இதுதான் உச்சி. அதனால தான் சொன்னேன், இதுதான் அஸ்திபாரம், இதுதான் உச்சகட்டம். இது பாருங்க, மகிமையின் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறது தான் மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்து உள்ள இருந்தாரா நான் செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்து உள்ள இருந்தார்னா நான் முன்னேறி செல்ல முடியாதுன்னு எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. கிறிஸ்து உண்மையில எனக்குள்ளாக இருந்தார்னா நான் பலப்படுவேன், ஞானத்தை பெறுவேன், தொடர்ந்து முன்னேறிட்டே இருப்பேன். என்ன என்னை எதிர்த்து வந்தாலும் நான் அதை எதிர்த்து நிற்க முடியும், அதை சமாளிக்க முடியும், அதை தாங்கிக் கொள்ள முடியும், அதை மேற்கொள்ள முடியும், தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஏன் சொந்த வல்லமையினால, என் சொந்த ஞானத்தினால, பலத்தினால நான் இந்த வாழ்க்கையை வாழல. அவருடைய உயிர் சத்து எனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதை கொண்டு தான் வாழ்றேன், அதை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்கிறேன். இதுதான் மகிமை நம்பிக்கை. பாருங்க, இது ஒரு மாபெரும் சத்தியம். இதை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. இதை போக போக நீங்கள் நித்தியமாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சில படங்களை காமிச்சோம்ல, இதில் எல்லாமே இந்த உறவோட மேட்ச் ஆகாது. கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற இந்த உறவோட எதுவும் பர்ஃபெக்டாக காமிக்காது எந்த படமும். ஏன்னா நான் சொன்னது போல் திருமணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சிலர் டிவோர்ஸ் ஆகிட்டு போயிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. தலையும் சரீரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் கை காலை வெட்டிடுறாங்களே, சில மோசமான ஆளுங்க சில காரணங்களாக. அந்த மாதிரிலாம் நடக்குது. என்ன சொல்ல வரேன், வெட்டினா ஆள் பிழைக்க முடியாது, ஆனால் வெட்டிடுறாங்க. கொடிய வெட்டினா பிழைக்க முடியாது, ஆனால் கொடியை வெட்டிடலாம். ஒரு கத்தி எடுத்து வெட்டினா வெட்டிடலாம். ஆனால் கிறிஸ்துக்கும் நமக்கும் இருக்கிற இந்த இணைப்பு, அதை யாருமே வெட்டவே முடியாது. யாருமே நம்மை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கை காலை வெட்டிடலாம், ஆனால் கிறிஸ்துவிட்டிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. அப்படியே சொல்லுது வேதம். எதுவுமே யாருமே, மரணமும் ஜீவனும், யாராக இருந்தாலும் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படின்னா எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இணைப்பு எனக்கும் என் சொந்த கைக்கும் இருக்கிற இணைப்பை காட்டிலும் ஆழமானது. ஏன்னா இந்த கையை ஒருவேளை வெட்டணும்னா வெட்டிடலாம், கிறிஸ்துவிட்டிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் கேட்டால் எனக்கு டைம் இருந்தால் காமிப்போம், உங்களுக்கே தெரியும். ஆனால் மரணம் கூட நம்ம பிரிக்க முடியாது. எப்படி பேசுது வேதம்? மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது மரிக்கும் போது கூட அவங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் மரிக்கிறாங்க. மரணம் கூட அவங்கள பிரிப்பதே கிடையாது. என்றென்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். என்றென்றைக்கும் இந்த இணைப்பு செல்லும். யாரும் நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்து நம்மை தள்ளிவிட மாட்டார். ஆமென்.